பங்களாதேஷ் அரசின் கேர்டேக்கராக தொடரும் முகமது யூனுஸுக்கு எதிர்ப்புகள் வலுக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட சொந்த கட்சிக்காரர்களும் அவருக்கு எதிராக திரும்ப தான் ராஜினாமா செய்துவிடப் போவதாக அறிவித்திருந்தார். இந்த மே மாத தொடக்கத்தில் ஷேக் ஹசீனா கட்சியான அவாமி லீக்கை தடை செய்துவிட்டு கூடவே சீனாவை அழைத்து வந்து சிலிகுரி காரிடர் பகுதியை ஒட்டி அவர்களுக்கு சொந்தமான கைவிடப்பட்ட பழைய விமான தளத்தை மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருந்தார். அந்த விமான தளத்திற்கு லமோ நிகார் என்று பெயர். இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் இந்திய அரசின் பயன்பாட்டில் இருந்த இந்த தளம் பின்னாளில் கைவிடப்பட்ட ஒன்றாக மாறியது. யூனுஸ் இதைத்தான் கையில் எடுத்து ஆட்டம் காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இவர் ஓசைப்படாமல் பெய்ஜிங்கை கூப்பிட்டு வைத்து நேரம் பார்த்து பேரம் பேச ஜின்பிங்கிற்கு டோக்லாம் சம்பவம் கண் முன்னே வந்து போயிருக்கிறது. யூனுஸ் விடுவதாக இல்லை. தனது அடிப்பொடிகளை விட்டு கூவ சொல்ல அவர்களோ கூச்ச நாச்சம் இல்லாமல் வாங்கியதற்கு மேலே கூவ ஆரம்பித்து விட்டனர். இந்தியாவின் 7 வடகிழக்கு மாநிலங்களை பிடித்து விட போவதாக சொன்னது இதன் பின்னணியில்தான். ஆச்சா, பெய்ஜிங் மட்டும் அசைந்து கொடுக்கவில்லை. ஏனெனில் அதற்கு தெரிந்திருக்கிறது தற்போதுள்ள இந்தியா 1க்கு 2ஆக வச்சு செய்துவிடும் என்று. பெய்ஜிங்கின் நினைப்பை பொய்யாக்கலாமா? அது போலவே நம்மவர்களும் செய்திருக்கிறார்கள் அதிரடியாக. எங்கே, எப்படி? சிலிகுரி தாழ்வாரம் அல்லது சிலிகுரி காரிடார் என்பது நம்முடைய மேற்கு வங்க மாநிலத்தில் வடக்கில் உள்ள மிகச்சிறிய பகுதி. இது ஒன்றே நம் இந்திய நிலப்பரப்புடன் மணிப்பூர், மிசோரம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசத்தை உள்ளடக்கிய 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கான தரைவழி இணைப்பு. இதன் அகலம் சிலிகுரி பகுதியில் வரும்போது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அளவிற்கு குறைந்து விடுகிறது. இதன் பூகோள அமைவிடம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதில்தான் பூச்சாண்டி காட்டுவதாக முகமது யூனுஸ் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மவர்கள் பங்களாதேஷ் பகுதியில் உள்ள 2 இடங்களில் வெட்டியிருக்கிறார்கள். ஒன்று பங்களாதேஷின் வடக்கு பகுதியில், மற்றொன்று கிழக்கு பகுதியில் வரும் செட்டகாங் என்னும் இடத்தில். ஆடி போயிருக்கிறார் யூனுஸ். நமட்டு சிரிப்புடன் ஜின்பிங், நான் தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா என கூப்பிட்டு வைத்து தன் பங்கிற்கு கும்மி இருக்கிறார். ஏனெனில் இந்த சிட்டகாங் பகுதிதான் காக்ஸ் பஜார் பகுதியுடன் இணைக்கும் மிக மிக முக்கியமான பிராந்தியம். அந்நாளைய பர்மா, இந்நாளைய மியான்மர் பகுதியின் உயிர் நாடி, சரக்கு போக்குவரத்தின் கேந்திரம். இந்துக்கள் அடர்த்தியாக உள்ள இடமும் இதுவே. ஏற்கனவே இங்கு உள்ள துறைமுகங்களில் துறப்பண பணி மூலம் நம்மவர்களின் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடங்கள் ஊடாக நம் இந்திய வடகிழக்கு மாநிலங்களை எளிதாக சென்றடைய முடிகிறது. கூடவே பங்களாதேஷை முற்றிலுமாக சுத்து போட்டு வைத்திருக்கிறார்கள். இது சீனாவிற்கு பிடிக்கவில்லை. ஏதாவது செய்யலாம் என்பதற்குள் தன்னை கொண்டு போய் சிலிகுரி பிராந்தியத்தில் முக்கிவிட பார்க்கிறார் யூனுஸ் என்கிறது பெய்ஜிங். சுதந்திர இந்தியா காலம் தொட்டே ஒதுக்கி வைத்திருந்த இந்த வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள சிக்கிமில் முதல் முறையாக ரயில் போக்குவரத்தை கட்டமைத்து வருகிறார்கள். கூடவே வடகிழக்கில் வரும் அத்தனை பிராந்தியத்திலும் வளர்ச்சி கட்ட பணிகளை படுவேகமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது முடிவடையும் தருவாயில் இந்த 2 இடங்களில் முற்றிலுமாக அதிகாரப்பூர்வமாக துண்டாடப்பட்டு இருக்கும் என்கிறார்கள் விஷயம் அறிந்த வட்டாரங்களில். முகமது யூனுஸும் விடுவதாக இல்லை போலிருக்கிறது. சீனா இல்லை என்றால் என்ன, என் பெரிய அண்ணன் இருக்கிறான் என துருக்கியிடம் போய் நிற்க ரெசிப் தய்யிப் ஏர்துவானுக்கு, அதாவது உலக ஊடக பாஷையில் எர்டோகனுக்கு போதாத வேலை போலிருக்கிறது. தங்களின் கண்காணிப்பு ட்ரோன்களை தர சம்மதித்து இருக்கிறார். உலக அளவில் பேர் ஆக்டர் TB2 மீது தனி கவனம் உண்டு. காரணம், ஈரானிய ஜனாதிபதி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான போது உதவிக்கு இந்த ரக ட்ரோன்களை தான் களத்தில் இறக்கிவிட்டது. உளவு மற்றும் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் ட்ரோன்களாக வலம் வந்த இவற்றை ஜஸ்ட் லைக் தட் என்பதாக இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது வச்சு சாத்து சாத்து என்று சாத்தியிருந்தனர் நம் இந்திய தரப்பில். அத்தோடு முகத்தை தொங்க போட்டு கொண்டு போன எர்துவானை போய் பார்த்து பேசி பேராக்டர் TB3 என்கிற மேம்பட்ட ரகத்திலான ட்ரோன்களை வாங்கி வந்து இருக்கிறார் யூனுஸ். இது பெய்ஜிங்கை ஏக கடுப்பாகி இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களின் மீது சந்தேகம் கிளப்பி சந்தடி சாக்கில் துருக்கியின் வான் பாதுகாப்பு சாதனங்களின் மீது மோகம் கொண்டு அலைகிறது என்பதை ஏற்கனவே மோப்பம் பிடித்து வைத்திருக்கிறது பெய்ஜிங். இதனிடையே பங்களாதேஷ் ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் நேரடியாக ரஷ்யா சென்று புட்டினை பார்த்து பேசி வந்ததாக செய்திகள் உலா வருகின்றன. இதன் பின்னணியில் தான் ஓர் ராணுவ புரட்சிக்கு பங்களாதேஷ் தயாரானதாக சொல்கிறார்கள். இவர் ஷேக் ஹசீனா உறவுக்காரர் தான்.
இவரே ஷேக் ஹசீனாவை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற உதவியவர். ஷேக் ஹசீனா மீண்டும் பங்களாதேஷ் பிரதமராக விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டதால் இவர் சில முன்னேற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தகவல்கள் உண்டு. கடந்த வாரத்தோடு காலாவதி ஆக வேண்டிய யூனுஸ் இன்னமும் அங்கு காபந்து அரசின் பாதுகாவலராக தொடர்கிறார். ஆனால் அது திரிசங்கு நிலையில் தொடர்கிறது. பின்னணியில் ஏதோ ஒன்று மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. நம்மவர்களும் அவசரம் காட்டாமல் அதே சமயம் பாய்ச்சலுக்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள்.